ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கமெண்ட்டில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ சிஸ்டம் ஆப்ஸை வந்து என்னோடய ஃபோன் வந்து OnePlus யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ, அதில் வந்து நிறைய சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அது என்னோடய ஃப்ரெண்டு ஃபோனுக்கு யூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சிஸ்டம் ஆப்ஸை எப்படி பேக்கப் எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான சொல்யூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ப்ரோ வெரி சிம்பிள் தான், எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. எஸ், அதுக்கும் ஒரு ஆப் இருக்குது, ஆப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் அப்படின்னு இருக்குது. இந்த ஆப்பை வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி சிஸ்டம் ஆப்பை வந்து பேக்கப் எடுக்கிறது அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து விசிபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மேலேயே 3 ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால்ட் அண்ட் அச்சீவ்டு அண்ட் கூகுள் ட்ரைவ் அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் இன்ஸ்டால்டு அப்படின்ற இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் தான் இது எல்லாமே. இதில் வந்து சிஸ்டம் ஆப்ஸ் வந்து விசிபிள் ஆகாது. ஸோ உங்களுக்கு விசிபிள் ஆகணும், அதை பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் சைடில் வந்து இந்த 3 லைன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்துட்டு செட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைடு வந்து அப் பண்ணிங்கன்னா ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யூஐ செட்டிங்கில். ஸோ இதை வந்து ஜஸ்ட் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாம் விசிபிள் ஆகும். கொஞ்சம் ஸ்லைடு வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இது எல்லாமே வந்து சிஸ்டம் ஆப்ஸ் தான். இப்போ வந்து இதில் OnePlusஓட இது என்னோடய ஃபோனும் OnePlus தான். இப்போ OnePlusஓட ஃபைல் மேனேஜர் வந்து பேக்கப் எடுக்கணுன்னா நீங்கள் வந்து தேடிட்டே இருக்கணும். ஸோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்லைடெல்லாம் மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா மேலே வந்து சர்ச் பார் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஆப்பு உங்கள் ஃபோனில் இருக்கிற என்ன ஆப் வந்து உங்களுக்கு பேக்கப் எடுக்கணும் சிஸ்டம் ஆப் அப்படின்றது மேலே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் மேனேஜர் எடுக்க போகிறோன்னா ஃபைல் அப்படின்னு டைப் பண்ணாலே அதோட லோகோ வந்தாச்சு. ஸோ வந்து சைடில் வந்து ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது, அங்கே டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டம் ஆப்பை வந்து பேக்கப் வந்துடும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பை டைரெக்டாக ஷேரிட் மூலமாகவோ இல்லை எம்ஐ ட்ராப் மூலமாகவோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா கூட ஷேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, ஸ்டோரேஜில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்கள் ஃபோனோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அந்த ஆப் பேக்கப் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா ஆப் பேக்கப் பண்ணுற ரீஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் 2வது ஆப்ஷனாக காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே அச்சீவ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும், ஸ்டோரேஜில் சேவ் ஆகிருக்கிறது. ஸோ டைரெக்டாக நீங்கள் டச் அண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு போய் ஷேர் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் அண்ட் ஷேரிட் மூலிமா கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.